எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஸ்ட்ரீட் ஃபுட்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வாரம் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி செய்ய போகிறேன். இது உங்களுக்காகவே தேடி பர்மாலேருந்து கொண்டு வந்த ஒரு ரெசிபி. இது பேர் பேஜோ. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். To watch this recipe in English, click on the link given in the description box. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கு ஃபர்ஸ்ட் ஃபில்லிங் தயாரிக்கணும். கொஞ்சம் வெங்காயம், பூண்டு பொரிக்கணும். இதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. நீளமாக நறுக்கின வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமாக மொறுமொறுன்னு இருக்கணும். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கு. எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிருங்க. வெங்காயம் ஆறுனதும் கிறிஸ்பி ஆகும். அடுத்து நீளமாக நறுக்கின பூண்டு கொஞ்சம் போடுங்க. எண்ணெயில் சத்தம் அடங்கி பூண்டு பொரிச்சதும் எடுத்து தனியாக வச்சிருங்க. அதே எண்ணெயில் முழு காஞ்ச மிளகாய் போடுங்க. நான் 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாய் சீக்கிரமாக கரைஞ்சிரும். ஸோ நிறம் மாறினதும் உடனே எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. பொரிச்ச எண்ணெயை கொஞ்சமாக ஒரு கப்பில் எடுத்து வச்சிருங்க. முட்டையில் ஃபில்லிங் போடுறப்போ யூஸ் பண்ணுவோம். அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் செய்ய போகிறேன். பொரிச்ச காஞ்ச மிளகாயை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போடுங்க. லைட்டாக அரைங்க. ஒரு கப்பில் எடுத்து வச்சிருங்க. ஒரு போல் எடுத்துக்கோங்க. இதில் பொரிச்ச பூண்டு கொஞ்சம் நொறுக்கி போடுங்க. பொரிச்ச வெங்காயம், அரைச்ச சில்லி ஃப்ளேக்ஸ். இந்த மாதிரி அரைச்ச சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு பண்ணுறப்போ நல்லா பிளெண்ட் ஆகணும். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. முட்டை பேஜோ செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இதோ எலுமிச்சை பழத்தோட சாறு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் புளி தண்ணி, பொரிச்ச எண்ணெய், உப்பு தண்ணி, கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, கடைசியாக பொரிச்ச வெங்காயம், பூண்டு, சில்லி ஃப்ளேக்ஸின் கலவை. வேக வச்ச முட்டையை நடுவில் வெட்டுங்க. பாதி வரைக்கும் வெட்டுங்க. சின்ன கேப் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வெங்காயம், பூண்டு, மிளகாய் மிக்ஸ்சர் போடுங்க. இது மேல கொஞ்சம் உப்பு தண்ணி, அடுத்து கொஞ்சம் எலுமிச்சை தண்ணி, ஜஸ்ட் 4-5 துளி ஊற்றினா போகிறோம். நெக்ஸ்ட் புளி தண்ணி கொஞ்சம், அடுத்து பொரிச்ச எண்ணெய், கடைசியா கொத்தமல்லி இலையை போட்டு கார்னிஷ் பண்ணுங்க. வித்தியாசமான பர்மீஸ் ஸ்டைல் ஸ்ட்ரீட் ஃபுட் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க.
வழக்கமாக நம்ம முட்டைனா ஒன்று தான் சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக 2-3 முட்டை சாப்பிட்லாம். நான் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதெல்லாமே யூஸ் பண்ணி இந்த ரெசிபி செய்யுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி ருசிச்சு சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.